Hey guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another வீடியோ. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. நம்ம 22K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப தேங்க்யூ கைஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் இவ்வளோ நாளாக வீடியோஸை பார்த்துட்டே இருந்ததுக்கு. ஸோ கைஸ், நம்ம டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி நம்பை அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ புதுசாக நிறைய பேர் சேனலில் வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு வாட்டி, ஓகேங்களா? என்னோடய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டுட்ருக்கேன். ஓகே, அந்த மஷின் லேர்னிங் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நான் எல்லாமே மஷின் லேர்னிங்க்கு தேவைப்படுற எல்லாமே வந்து லைன் பை லைனாக சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ அதில் ஒன்று தான் வந்து இப்போ நம்பை போயிட்டு இருந்துச்சு, சரிங்களா? ஸோ இந்த மஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். இதில் நம்ம பாண்டாஸ் ஏற்கனவே முடிச்சிட்டோம். அண்ட் நம்பையில் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், டைமென்ஷன்ஸ் இன் நம்பை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்ஸ்டாலிங் ஜூபிட்டர் நோட் புக் 2-3 நாள் முன்னாடி தான் வீடியோ போட்டேன், ரைட்? ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே கண்டினியூ ஆக போகுது. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதுக்கும் ஒரு வாட்டி இந்த டைமென்ஷன்ஸ் இன் நம்பை அப்படின்ற வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ, ஓகே? ஸோ ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க கைஸ், எப்பவும் போல் கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், as you can see, நான் வந்து என்னோட VS கோடுக்குள்ளே வந்திருக்கேன், விசுவல் ஸ்டுடியோ கோடில். அண்ட் நான் ஒரு புது ஜூபிட்டர் நோட் புக் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்று சொல்லிடுறேன், என்ன அப்படின்னா, போன அந்த ஹவு டு இன்ஸ்டால் ஜூபிட்டர் நோட் புக் இன் VS கோட் அப்படின்ற வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, என்னமோ கர்னல் டைடு அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் வருதுன்னு. ஸோ அதுக்கான சொல்யூஷன் ஒன்றும் இல்லை. நீங்கள் டெர்மினலில் போயிட்டு நியூ டெர்மினல் கிளிக் பண்ணிட்டு, டெர்மினல் உங்களுக்கு கீழே வந்துடும்ல, கீழே வந்து நீங்கள் என்ன எழுதுங்கன்னா பிப் இன்ஸ்டால் ஜூபிட்டர் அப்படின்னு மட்டும் எழுதுங்க. ஓகே, போட்டிங்க அப்படின்னா ஜூபிட்டர் அப்படின்றது நெட்டில் இருந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் எனக்கு ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த என்னமோ கர்னல் டைடு அந்த மாதிரி ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி போட்டு சால்வ் பண்ணலாம். அண்ட் வேறு ஏதாச்சும் எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எரர் உங்கள் ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கூகுளில் போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். சரி, ஓகே, ரொம்ப தான் ஆஃப் டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ போன வீடியோவில் நீங்கள் டைமென்ஷன்ஸ்னால் என்ன அதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிக்குவோம் நம்பை அப்படின்றத NPன்னு போட்டுக்குவோம். அதாவது நம்பை அப்படின்றத NP அப்படின்ற பேரால் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து ஒரு அரே க்ரியேட் பண்ணுவோம், அதுக்கு பேர் ARR அப்படின்னு வச்சுக்குவோம். அண்ட் அந்த அரே வந்து np.array அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு நம்ம உருவாக்க போகிறோம், சரிங்களா? அதை வந்து நம்ம ஒரு 2 டைமென்ஷனல் அரேவாக க்ரியேட் பண்ணுவோமா? ஓகே, க்ரியேட் பண்ணுவோம். ஸோ 2 டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நிறைய 1 டைமென்ஷனல் அரே, அதாவது நிறைய 1D அரே சேர்ந்தால் அது பேர் 2D அரே அப்படின்னு சொல்லியிருப்பேன், ரைட்? ஸோ அதுதான், வாங்க ஒரு 2D அரே க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய 1D அரே போடணும், கரெக்டாக? ஸோ நம்ம வந்து அதை வந்து 1, 2, 3, அப்புறம் இன்னொன்று க்ரியேட் பண்ணுவோம் 4, 5, 6, அப்புறம் இன்னொன்று க்ரியேட் பண்ணுவோம் 7, 8, 9. ஸோ அதாவது இது ஒரு 1D, இது ஒரு 1D, அப்புறம் இது ஒரு 1D. ஸோ அதான் நிறைய 1D அரே சேர்ந்தால் அது ஒரு 2D அரே, கரெக்டாக? ஓகே, ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது, அதையும் சொல்லியிருப்பேன். அந்த அரே அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து அதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த அரே அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து வாங்குறது இந்த 3 லிஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள், 3 லிஸ்ட்டு போட்டிருக்கோம். இந்த மாதிரி 3 லிஸ்ட்டாக வாங்காது, மொத்தமாக ஒரு லிஸ்ட்டாக வாங்கும், சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 3 லிஸ்ட்டை மொத்தமாக ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வெளியே ஒரு ப்ராக்கெட் போட்டு விட்ருவோம், சரிங்களா? அதாவது இந்த ப்ராக்கெட்குள்ளே மொத்தம் 3. புரியுதலை? இது புரியுதலை? இப்போ நான் சொல்கிறது வந்து புரியலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் அப்படின்ற டாபிக் கிளியர் ஆகலைன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அந்த வீடியோ ப்ளீஸ் கண்டிப்பாக பார்த்துருங்க, சப்பையாக சொல்லி தந்திருப்பேன். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே ARR அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் ஷிஃப்ட் என்டர் அமுக்கினேன் அப்படின்னா ARRக்குள்ளே என்ன இருக்குது எல்லாமே வந்துடும், கரெக்டாக? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அரேயில் நிறைய டேட்டா டைப்ஸு ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது இந்த அரேயை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள். இந்த அரே அப்படின்றதோட டேட்டா டைப் என்னது? அதாவது இது வந்து ஒரு இன்டீஜர் 1, 2, 3, 4 இந்த மாதிரி நம்பர்ஸை இன்டீஜர்னு சொல்லுவோம். ஸோ இந்த அரே அப்படின்றதோட டேட்டா டைப் என்னது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் கூடவே வந்து நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ், இந்த அரேயோட ஆட்ரிபியூட்ஸ். இப்போ நிறைய பேருக்கு ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. ஸோ கைஸ் பாருங்கள், உங்களுக்கு சப்பையாக சொல்கிறேன் பாருங்கள். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யும், சரிங்களா? ஆட்ரிபியூட்ஸும் அதே மாதிரி தான், ஆனால் இது வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூவை காமிக்கும்,
சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு அரேயோட சைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு அந்த அரேயோட பேர் இப்போ ARR.size அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை கைஸ். ஆட்ரிபியூட்ஸுன்றது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான். இது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் நிறைய பேருக்கு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆவீங்க, அதனால் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, வீடியோ பாருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ARR.shape அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஷேப் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த ஷேப் அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அரேயோட ஷேப் என்னதுன்றதை காமிக்கும். ஓகே, ரன் பண்ணுவோம் பாருங்கள். இது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 3,3ன்னு போட்டிருக்கு. அதாவது இது என்ன சொல்ல வருது அப்படின்னா 3,3, அதாவது 3 rows இருக்குது, 3 columns இருக்குது, அந்த மாதிரி. ஓகே, அது எப்படி ப்ரோ இது 3 rows இருக்குது 3 columns இருக்குன்னு கண்டுபிடிச்சிச்சு? அதாவது நீங்களே பாருங்கள், ARR அப்படின்றதுல இதில் 3 இருக்கா, இதில் வந்து 3 வேல்யூ இருக்குது 1 2 3, இதில் வந்து 3 வேல்யூ இருக்குது 1 2 3, இதில் 3 வேல்யூ இருக்குது. ஸோ அதாவது இப்படி பார்க்குறப்பையும் 3 இருக்குது, அப்புறம் இப்படி பார்க்குறப்பையும் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று. ஸோ அப்படி பார்க்குறப்ப 3,3 தானே? புரியல, தெரியும். இருங்க, நம்ம வந்து 3 3 ரெண்டுமே ஒரே மாதிரி போட்டிருக்கோம். இங்கே 4 வேல்யூ போட்டுருவோம், இங்கே வந்து 4 வேல்யூ போட்டுருவோம். வெயிட் பண்ணுங்கள், புரியும். 1 minute இருங்க. 10. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து 4 வேல்யூ போட்டிருக்கோம். ஓகே, இதில் 4 வேல்யூ, இதில் 4 வேல்யூ, இதில் 4 வேல்யூ. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு செல்லை ரன் பண்ணுறேன், அடுத்து இந்த செல்லை ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் 3,4 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது 3 row இருக்குது, 4 column இருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஓகே, அதாவது இந்த இதை ரன் பண்ணுறப்ப இது வந்திருக்கு பாருங்கள். இதை கொஞ்சம் உத்து பாருங்களேன், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, ரோஸ் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? இதை தானே ரோ சொல்லுவோம். இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இப்படி தானே சொல்லுவோம், ரைட்? ஸோ பாருங்கள், நம்மளுக்கு 3 row இருக்குது. அப்புறம் காலம் வந்து 4, 1 2 3 4 காலம் இருக்குல்ல, புரிஞ்சா? ஸோ ARR.shape வந்து நம்மளுக்கு ரோ காலம், அதோட ஷேப் என்னது அதை வந்து நம்மளுக்கு எடுத்து காமிக்கும். நம்ம படிச்சிருக்கோம் பாருங்கள், மேட்ரிக்ஸ் படிப்போம்ல. இது வந்து 3x2 மேட்ரிக்ஸு, இது வந்து 4x3 மேட்ரிக்ஸு படிச்சிருக்கோமா? மேட்ரிக்ஸ் தெரியுமா கைஸ்? 10thலலாம் படிப்போம்ல. ஐயோ, எங்கள் ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க, மேட்ரிக்ஸ் தான்டா சப்ப சாப்டர், இதை படித்தாலே மார்க் வாங்கிடலாம் இது எதுன்னு சொல்லுவாங்க. அந்த மேட்ரிக்ஸ் சப்ப சாப்டர் தானே, அது படிச்சிருக்கீங்களா? அதில் 3x2 மேட்ரிக்ஸு, 4x3 மேட்ரிக்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம்? 4 row இருக்கும், 3 column இருக்கும். 4x3 மேட்ரிக்ஸ்னால் அதுதானே? அதே மாதிரி தான் இங்கே 3,4 அப்படின்னா 3 row இருக்கும், 4 column. புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் ரொம்ப தான் அளவுக்கு அதிகமாக டைம் எடுக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. புரிஞ்சிச்சுல கைஸ்? புரிஞ்சு, ஓகே, ஆசம். ARR.shape புரிஞ்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு அரே அப்படின்றதோட டேட்டா டைப் என்னது? இப்போ இந்த 1 அப்படின்றது இன்டீஜர், 2 அப்படின்றது இன்டீஜர், 3 அப்படின்றது இன்டீஜர். ஓகே, ஒத்துக்கலாம். அப்போ இந்த அரே அப்படின்றது என்னது? அது என்ன இன்டீஜரா, அது என்ன ஸ்ட்ரிங்கா, இல்லை என்னது? ஸோ அதுக்கும் வாங்க கண்டுபிடிப்போம். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஞாபகம் இருக்கா? TYPE டைப். ஓகே, டைப்புக்குள்ளே ARR அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்ப பாருங்கள், numpy.ndarray. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா நம்ம நம்பையில் க்ரியேட் பண்ணுற அரேஸ் இருக்கும்ல, நம்பையில் க்ரியேட் பண்ணுற அரேயை ndarrayன்னு சொல்லுவோம். ஓகே, n dimensional அரே. ஓகே, வேணாம், ரொம்ப பெருசாக வேணாம், ndarray. ஓகே, சும்மா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்றது. ஓகே, நம்பையோட அரேஸ் வந்து ndarraysன்னு சொல்லுவோம். அப்புறம் இது தெரிஞ்சிச்சு, அப்புறம் ஷேப் தெரிஞ்சிச்சு, இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ARR.shape அப்படின்னு போட்டுட்டு இந்த 3,4 அப்படின்னு எடுத்தோம். இது வந்து 2 dimensional அரேக்கு எடுத்தோம், கரெக்டாக. 1 dimensional அரே க்ரியேட் பண்ணால் கூட பண்ணலாம். ஓகே, ஸோ இருங்க, நான் வந்து இதை மொத்தமாக 1 dimensional அரேவாக மாற்றிக்கிறேன். ஓகே, அப்புறம் இதை வந்து ரன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ARR.shape ரன் பண்ணுறப்ப பாருங்கள், இதுக்கும் ஆன்சர் வந்துருச்சு, 4 அப்படின்னு வந்துருச்சா? ஓகே, இப்போ இதே மாதிரி நான் 3 dimensional அரே க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? 3 dimensional அரேனா என்னது? நிறைய 2 dimensional அரே சேர்ந்தால் அது வந்து 3 dimensional அரே, கரெக்டாக? ஸோ ஏற்கனவே இருந்த இந்த 2 dimensional அரேவை காப்பி பண்ணிட்டு அப்புறம் கமா போட்டுட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். ரொம்ப பெருசாகிடுச்சு, ஸ்க்ரீனை விட்டே வெளியே போகுது. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு கமாண்ட் பேலட்டில் போயிட்டு வேர்ட் ரேப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்களேன். வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனை விட்டு ஏதாச்சும் வெளியே போச்சு அப்படின்னா அது அடுத்த லைனில் வந்துடும்.
ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதுல, இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே, அப்புறம் இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே. ஓகே, அப்புறம் இது எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம ஒரு லிஸ்ட்டாக கொடுக்கணும்ல, ரைட்? ஸோ இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், அப்புறம் இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகே, ஆசம். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், ஒரு இதோட ஷேப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ARR.shape அப்படின்னு போடலாம், ரைட்? ARR.shape அப்படின்னு போட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள், இதுக்கும் வந்துருச்சு. இதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸில், ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2, அதாவது ரோ வந்து 2 இருக்குது, காலம் வந்து 3 இருக்குது. ஓகே, அப்புறம் ஜெட் ஆக்சிஸில் வந்து 4 இருக்குது. அதாவது இதை வந்து நம்ம விசுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி தெரியுமா இருக்கும், அதாவது இதை வந்து நம்ம நினச்சோம் அப்படின்னா எப்படி தெரியுமா இருக்கும், 2,3,4 அப்படி தானே இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்னது, இப்படி, இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2 இது இருக்கான், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் 2 இருக்குன்னா இது ஒன்று, ஓகே, அப்புறம் இது ஒன்று, 2 டப்பா போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்படி இருக்கும். 3 போட்டிருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் வந்து 3, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே இப்படி 3 காலம்ஸ் இருக்குது. ஓகே, மொத்தமாக சேர்த்து பார்க்குறப்ப 1 2 3 காலம்ஸ் வந்துருச்சா. நான் பாக்ஸ் மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஓகே, அப்புறம் ஜெட் ஆக்சிஸில் வந்து 4ன்னு போட்டிருக்காங்க, ஜெட் ஆக்சிஸில் 4. அந்த ஜெட் ஆக்சிஸ் அப்படின்றது பின்னாடி இப்படி போயிடும், சரிங்களா? இப்படி அந்த க்யூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க, க்யூப் மாதிரி. ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வரைகிறது. ஓகே, ஏதோ ஒன்று இப்படி போட்டுக்கோங்க. இப்படி பின்னாடி பார்க்குறப்ப 4 1 2 3 4ன்னு இருக்கும். புரியுதா? புரிஞ்சில உங்களுக்கு? இந்த மாதிரி தான் நம்ம வந்து மனசில் இதை நினச்சிக்கணும், சரிங்களா? உங்களுக்கு நினைக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா நினச்சிக்கோங்க, இல்லாட்டி நினைக்காதீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா, திரும்பி வந்து ஒரே அரேவை திடீர்னு 2 டைமென்ஷனலாக மாற்றுறோம், திடீர்னு 1 டைமென்ஷனலாக மாற்றுறோம். பேசாமல் நான் வந்து தனித்தனியாகவே க்ரியேட் பண்ணி விட்டுறேன். ஓகே, இந்த லைனில் வந்து 2 டைமென்ஷனல் அரே இருக்குது. ஓகே, அப்புறம் அடுத்த லைனில் வந்து ARR1 அப்படின்னு போட்டுட்டு அது வந்து 3 டைமென்ஷனல் அரேயாக மாற்றிடுவோம். ஸோ வாங்க, இப்போ உங்களுக்கு இந்த ஷேப் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ NDIM அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, .NDIM அப்படின்னு போடுங்க. ஓகே, இந்த NDIM அப்படின்றது என்னென்னா n டைமென்ஷன், நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் சொல்லும். உங்களோட அரேயில் எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்குன்றது சொல்லும். ரன் பண்ணி பார்ப்போம். ஷிஃப்ட் என்டர் அமுக்கணும், பாருங்கள் 3 அப்படின்னு போட்டுருச்சு. அதாவது ARR அப்படின்றதுக்குள்ளே 3 டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? 3 டைமென்ஷனாக இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த செல்லை நம்ம ரன் பண்ண மறந்துட்டோம். ஓகே, நம்ம வந்து இதுக்கு 3 டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணோம்ல, க்ரியேட் பண்ணிட்டு ஒரு வாட்டி ரன் பண்ணிடணும். ரன் பண்ணாமல் விட்டோம்ல. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம் பாருங்கள். ARR.NDIM வந்து 2 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ARR அப்படின்றது 2 டைமென்ஷனல் அரே. நம்ம இந்த NDIM வச்சு ஒரு அரே வந்து எத்தனை டைமென்ஷன்னு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ARR1 அப்படின்றது எவ்வளோ டைமென்ஷன் பார்ப்போம், 3 டைமென்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த சில ஃபங்க்ஷன்ஸால் ஒரு அரே வந்து எவ்வளோ டைமென்ஷன் இருக்குது, எவ்வளோ டைமென்ஷன் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு அரே, நம்ம நம்பையில் க்ரியேட் பண்ணுற எல்லா அரேஸ் வந்து ND அரேன்னு சொல்லிட்டோம். ஆனால் ஒரு அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் வந்து என்ன மாதிரி அப்படின்றதும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது என்ன சொல்கிறேன்னு பாருங்கள், ஒன்றும் இல்லை, ARR டாட் போட்டுட்டு ஓகே, நம்ம வந்து என்ன போடலாம் அப்படின்னா D டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? இந்த D டைப் அப்படின்றது என்ன பண்ணுன்றதை பாருங்கள். ஷிஃப்ட் என்டர் அமுக்கிறேன், பாருங்கள் என்ன போட்டுருச்சுன்னா D டைப் வந்து int32 அப்படின்னு. ஓகே, அதாவது ARR அப்படின்றதுக்குள்ளே இருக்குல்ல, இந்த இவ்வளோ வேல்யூஸ் இருக்குல்ல, இதெல்லாமே int32 எல்லாமே இன்டீஜர்ஸ் தானே கைஸ், இதெல்லாமே இன்டீஜர்ஸ் தானே, அவ்வளோதான். ஓகே, ஏன் ப்ரோ இங்கே 32ன்னு போட்டிருக்குன்னா இது வந்து ஒரு 32 பிட் இன்டீஜர், சரிங்களா? இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக போக அது 64 பிட்டுன்னு மாறிடும். ஓகே, இப்போ நான் ARR1 D டைப் பார்க்குறேன் பாருங்கள். ARR1 வந்து 32 பிட்டு தான். ஆனால் சில இதை விட ரொம்ப பெருசாக போனோம்னா 64 பிட்டுன்னு கூட சில நேரம் போடும். இப்போ வந்து நான் இந்த ஏதாச்சும் ஒரு அரேயை வந்து ஒரு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அரே இருக்குல்ல, இதே வந்து பேசாமல் இந்த அரேலையும் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை நான் பாயிண்ட் அப்படின்னு போட்டு விட்டுறேன். ஓகே, 3.0 அப்படின்னு போட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோட்டாக மாறிடுச்சுல. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இதை என்ன காமிக்கும் அப்படின்னா 1 மினிட் இருங்க, இதை ரன் பண்ணணும், அடுத்து இதை ரன் பண்ணணும். பாருங்கள், ஃப்ளோட் 64ன்னு காமிக்குது, ரைட்? ஸோ அதாவது என்ன அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம ஃப்ளோட் போட்டோம்னா இது வந்து அதுக்குள்ளே ஃப்ளோட், இந்த அரே வந்து ஒரு ஃப்ளோட் அரே அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங்கு போட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்னு சொல்லும், அண்ட் ஸோ ஆன்.
புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி வந்து சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ARR.size அப்படின்னு போடுங்க சரிங்களா. ARR அப்படின்றதோட சைஸ் என்னது 12 அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ ARR அப்படின்றதுக்குள்ளே 12 வேல்யூ இருக்குதுன்னு சொல்லுது. எண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கரெக்டாக 12 வேல்யூ இருக்கா, வந்துருச்சு. ஸோ லைக் இப்போ நீங்கள் பார்க்குறப்ப என்ன ப்ரோ சும்மா மொக்க போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு பெரிய பெரிய பயங்கரமான அரேஸ் இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் ஒரு அரேக்குள்ளே எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு ஒரு செகண்டில் கண்டுபிடிக்கலாம் ஜஸ்ட் பை இந்த ARR.size அப்படின்ற ஃபங்க்ஷன். அது வேறு விஷயம், அது ஒரு செகண்ட் ஆகாது, கொஞ்சம் ப்ராசஸிங் ஆகும், டைம் எடுக்கும், ஒரு 2 செகண்ட்ஸ் எடுக்கும். லைக் மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் எல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் வந்து உட்காந்து ஒவ்வொன்றா என்ன தேவையில்ல, இந்த ARR.size அப்படின்றத போட்டு செகண்ட்ஸில் எடுத்துடலாம். அந்த மாதிரி சொல்ல வந்தேன். ஸோ பேசாமல் ஒரு விஷயம் பண்ணுவோம். நம்ம வந்து பாண்டாஸை இம்போர்ட் பண்ணிட்டு ஒரு அரேயை ஒரு பார்க்க அழகாக ஒரு டேபிள் மாதிரி ஒரு டேட்டா ஃப்ரேம் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். ரைட், தெரிஞ்சிருக்கும். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், பாண்டாஸ் டியூட்டோரியல்ஸ் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஸோ பாண்டாஸ் PD அப்படின்னு போட்டுக்கிறேன். பாண்டாஸை PD அப்படின்ற பேரால் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் PD.dataFrame அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ARR அப்படின்றத ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம், என்ன அப்படின்னா DF = அப்படின்னு. ஓகே, அப்புறம் நான் கீழே போயிட்டு DF அப்படின்னு போட்டுட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பாருங்கள் நம்மளுக்கு அழகாக வந்துருச்சா. இப்போ மேலே இங்கே 0 1 2 3 இந்த சைடு 0 1 2 இது வந்து எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்குது அதெல்லாம் எண்ணுறதுக்காக தான் இருக்குது. மேலே இருக்கிற இந்த நம்பர்ஸை கண்டுக்காதீங்க. இங்கே உள்ளக்க இருக்கிற நம்பர் தான் வந்து நம்ம போட்டது. நம்ம தானே இந்த 1 2 3 4 அப்புறம் 4 5 6 7 இந்த மேலே க்ரியேட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். 1 2 3 4 4 5 6 7 இந்த விஷயம். ஸோ நம்ம இந்த பாண்டாஸை யூஸ் பண்ணிட்டு நம்பையோட அரேஸை டேட்டா ஃப்ரேமாக போட்டு விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். விசுவலைஸ் அதாவது நம்ம அப்படியே கண்ணில் பார்க்கலாம் இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு டேபிளாக மாறுறப்ப எப்படி இருக்கும்னு. ஸோ இங்கே வந்து நம்பர்ஸாக இருக்குது. உங்களுக்கு வர டேட்டா நம்பர்ஸாக வரும்னு சொல்ல முடியாது, வேறு மாதிரி கூட வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். சரி, ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வர டேட்டா வந்து இன்டீஜர்ஸாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒன்று பண்ணுறேன் சரிங்களா. இதில் இருக்கிற ஒரு வேல்யூ மட்டும் வந்து நான் ஃப்ளோட்டாக மாற்றிட்டு ஷிஃப்ட் என்ட்ரு அமைக்கிறேன். அப்புறம் இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள், எல்லாமே வந்து ஃப்ளோட்டாக மாறிடுச்சு. இதுதான் வந்து ஒரு விஷயம். நீங்கள் ஒரு வேல்யூக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் அரே அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அரே அப்படின்றதுக்குள்ளே ஒரே ஒரு டேட்டா டைப் இருக்கிற வேல்யூ மாதிரி தான் போட முடியும். அதாவது இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக இன்டீஜர்ஸாக இருக்கணும், அல்லது ஃபுல்லாக ஃப்ளோட்டாக இருக்கணும், அல்லது ஃபுல்லாக ஸ்ட்ரிங்காக இருக்கணும், அந்த மாதிரி சரிங்களா. ஏதாச்சும் கம்பைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதுக்குள்ளே வந்து இதை போட்டு விட்டேன், என்ன அப்படின்னா நம்மளோட ஃப்ளோட்டை போட்டு விட்டேன்னா பாருங்கள் எல்லாமே வந்து ஃப்ளோட்டாக மாறிடுச்சு. நான் 2.0 அப்படின்றத மட்டும்தான் இங்கே ஃப்ளோட்டாக மாற்றினேன். ஆனால் மிச்சம் எல்லாமே வந்து ஃப்ளோட்டாக மாறிடுச்சு பாருங்கள். 1.0 4.0 எல்லாம் புரியுதா. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுது. ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் நிறைய டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் இப்போ நிறைய விஷயங்கள் வரப்போகுது கைஸ். மேத்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், மேட்ரிக்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, அப்புறம் என்னென்னமோ வரப்போகுது. அதெல்லாம் உங்களுக்கு வேறு லெவலில் சொல்லித்தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.